இப்போ இந்த 197 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் முன்னாடி நம்ம அங்கேருந்து ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் அதையும் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு பூச்சிங்க கையில் வந்து பட்டுச்சு. பட்ட உடனே சரியான வலி. லைக் இந்த தேனி கடிக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வலி. அநேகமாக கை கொஞ்ச நேரத்தில் வீங்க போகுது. பிரியாணி எல்லாம் ஆவரேஜ் தாங்க. இவ்வளோ நேரம் சும்மா வந்துட்டு இருந்த வண்டி நமக்கு வந்துட்டு புதுசாக ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்குது. செயின் வந்துட்டு ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டைட்டு. பைக்கில் செயின் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆனால் இதில் செயின் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஹோலி மோலி, இன்னும் சென்னை நம்ம ரீச்சே ஆகலைங்க. இன்னும் இங்கே பாருங்களா, இந்த டிராஃபிக் இங்கேருந்தே ஆரம்பிச்சு எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூப்பிட்டு போகணுன்னா ஹெல்மெட் வேணும். அதனால இது ஆரம்பத்துலேயே நான் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். வந்து பிடிப்பாங்க. ஆனால் டேங்க் ஃபுல் பண்ணணும். டேங்க் ஃபுல் பண்ணணும். போதும், விட்டுருங்க, போதும். ₹900 மட்டும் என் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் போட்டு விட்றியா? ஸோ ஹாய் ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்றேன் என்னை பற்றி. ஸோ என் பேர் ரோஹித். நான் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அண்ட் கான்டென்ட் க்ரியேஷன் இவங்க எல்லாத்துக்கூடையும் நான் வந்துட்டு கொலபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பை த வே ஒரு பேரலாக ஒரு சின்ன ஆசை என்னோடய சேனல்லையும் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஸ் இந்த வீடியோ பிளான் பண்ண மாதிரி ஒரு பைக் ட்ரிப் ஒன்று போக போகிறோம். ஸோ சென்னைக்கு வந்துட்டு நான் பைக்கில் போகிறது இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிப் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடியே லைக் 3 to 4 டைம்ஸ் என்னமோ நான் போயிருக்கேன். பட் ஒவ்வொரு தடவையும் அதில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அண்ட் முக்கியமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். லைக் என்னென்னா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன், நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது காலப்போக்கில் காணாமல் போயிடும். ஸோ இந்த தடவை வந்துட்டு த்ரூ அவுட் த ஹோல் ஜேர்னி நம்ம வந்துட்டு சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு நாளைக்கு கிளம்புறதுக்காக நான் திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்துட்டு பைக்குக்கு ஃபியூவல் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் ஆரோ ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் மார்னிங் ரஷ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? பை த வே சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு டேங்க் வந்துட்டு ஃபுல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக டேங்க் ஃபுல் இது வந்துட்டு எப்போவுமே நான் அந்த மாதிரி சென்னை போகும்போது மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன். அப்படியே டேங்க்கில் தண்ணியை கரெக்டு தான், குடிகாரம் குடிக்கிற மாதிரி அப்படியே தழும்ப அதில் ஊற்றி நம்ம பையில் எழுதுகிட்டு போவோம் பாருங்கள். ஆனால் ஒரு பக்கம் இந்த டேங்க் ஃபுல் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நடுவுலையும் வண்டி நிறுத்திட்டு நம்ம இதுக்காக பயப்பட வேண்டாம். அதனால தான் நான் டேங்க் ஃபுல் பண்ணிப்பேன். ஆனால் டேங்க் ஃபுல் பண்ணணும். யா போதும் விட்டுருங்க, போதும். 821 22 1.21. யா ஒரே நிமிஷம்ண்ணா. அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. It was at this moment he knew he fucked up. A few moments later. சுயித்து, ஒன்றும் நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஒரு 900 அனுப்புகிறேன். எனக்கு ஒரு ₹900 மட்டும் என் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் போட்டு விட்றியா? 900 900 பெட்ரோல் அடிக்க வந்தேன், இது டெபிட் ஆகலை. ஆனால் அது ஆகிடுச்சு. 822. ஐயோ, நான் கூட அடிச்சிட்டேன். சரியான காமெடி ஆயிருமோன்னு பார்த்தேன். தம்பியுடையான் படை கஞ்சான்னு சும்மாவா சொன்னாங்க? அப்பா டேய், Thanks. மட்டும் இல்லைன்னா முடிச்சு விட்ருப்பாங்க. இல்லை, நான் வச்சுட்டேன். இந்த கூகுள் பேவை நம்பி நம்ம வெளியே இறங்குனதுக்கு செம்மையாக செஞ்சு விட்ருச்சு. சரி, ஓகே, நல்ல வேலை தம்பி இருந்ததுனால நான் தப்பிச்சேன். இன்னொரு வகை யாரையாவது கூப்பிட்டு கேஷ் அனுப்ப சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி அநேகமாக டென்ட்டு போட்டு நான் இங்கேயே தூங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் 2 பேக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். லைக் அக்சசரிஸ், இந்த ஷூஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த பேக்லேயும், இன்னொன்று வந்துட்டு லைக் ஒரு ஜிம் பேக் இருக்கும் ஒன்று, அதில் வந்துட்டு துணியெல்லாம் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் என்னென்னா
2 பேக்காக போட்டு அதை 2 இடத்துல கேரி பண்ணிட்டு நடக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டோம்னா ஒரே பேக்கில் வந்துட்டு நம்ம டோட்டல் ட்ரிப்பையும் முடிச்சிடலாம். ஏன்னா இதை மோஸ்ட்லி ஷோல்டரில் கேரி பண்ணுறது தான் என்னோடய பிளான். இல்லைனா சைடில் வந்துட்டு இந்த ரோப் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு டோட்டலாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ that's it. The next day. ஓகே. சரி ஓகே மம்மி பாய். டைம் பார்த்தோம்னா சரி யா. இங்கே என்ன பிரச்சனைனா இங்கேருந்து ஹைவே ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து நான் இந்த கிட்டாம்பாளையமா ஏதோ சொல்லுவாங்க, அங்கேருந்து இந்த ஹைவே ஜாயின் பண்ணுறதுக்கே வந்துட்டு எனக்கு அவ்வளவு டைம் ஆகும். செம்ம கிளார் அடிக்குது கண்ணில். கணக்குப்படி நம்ம 8:30 மணி நேரத்தில் போயிடுவோன்னு காட்டுது. பட் கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக ஈவினிங் ஆயிரும். ஸோ வண்டி நம்ம பார்த்து கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டிகிட்டு போவோம். ஸோ நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம கிளம்பியாச்சு. நம்ம வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்போம், நம்ம வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடாக நம்ம ஒரு 80 அந்த ரேஞ்சில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ வர வண்டிக்கெல்லாம் வழி விட்டுறலாம், பொறுமையாக ரெஸ்ட் எடுக்கலாம். எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம வண்டிக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும், நம்மளுக்கும் ரெஸ்ட்டு தேவை. ஸோ ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ யா அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து நான் ஹைவே பிடிக்கிறதுக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 40 to 1 hour ஆகிடும். அந்த டிஸ்டன்ஸை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் க்ராஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஹைவேலாம் கொஞ்சம் ஈஸி தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபேஸில் டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டேன். பட் இந்த உள்ள ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று போடுவோம் இல்லைங்களா, அது ஆக்சுவலாக எடுத்து வச்சேன். பட்டு என்னமோ தெரியல, பேகை பக்கத்தில் வச்சேன், எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், பார்க்கவே இல்லை. சரி பரவாயில்ல, சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் நேரத்துக்கு காப்பாற்றும் நம்புவோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாலம். நம்ம லெஃப்ட்டு திரும்பிட்டோம்னா ஹைவேல ஜாயின் ஆயிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் பண்ண மறந்துட்டேன், அதை நம்ம இப்போ பண்ணிடலாம். என்ன மேட்ருனா, நம்ம வந்துட்டு ட்ரிப்பை வந்துட்டு நான் 0 பண்ணாமே விட்டுட்டேன். ஸோ அதுதான். ஸோ ட்ரிப் ஏ வந்துட்டு 701. ஓகே, நம்ம ட்ரிப்பை வந்துட்டு 0 பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே ஏறினோன்னா கம்ப்ளீட்டாக சேலம் தான். இந்த ஒரு பாலம் போகுது பார்த்தீங்களா, இது வந்துட்டு சேலம் டு கொச்சி ஹைவேன்னு சொல்லுவாங்க. நம்ம இது வழியாக போய் அடுத்த சேலம், அப்படியே விழுப்புரம், தேரன்கோ, கள்ளக்குறிச்சி, அப்படி இப்படின்னு நம்ம வந்துட்டு சென்னை போயிடுவோம். ஸோ இந்த ஹைவே ஏறுற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அப்படியே அந்த சிச்சுவேஷன் பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பீடு நம்ம எதில் க்ரூஸ் பண்ணலாம், ஸோ இதில் க்ரூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஒரு ப்ரீ ரன்லாம் ஆல்ரெடி போயிருக்கோம். ஸோ நம்ம வண்டிக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90 அந்த ரேஞ்சில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு நமக்கு பொறுமையாக போய்க்கலாம் அப்படிங்கிறது ஏர்லியாக நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அதனால் ஒரு 80 அந்த ரேஞ்சில் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவே நம்ம க்ரூசிங் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஸோ இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம ஏறிடலாம். ஏறும்போது ஜாக்கிரதையாக இருக்குங்க, பின்னாடி வரவங்க வந்துட்டு அது பார்க்க மாட்டாங்க, இங்கே ஒருத்தவங்க உள்ளே வராங்களே அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் ஏறணும். எஸ், அது பார்த்திங்களா, அந்த 2 வீலர் வராங்க, அவங்க நல்லா ஸ்பீடாக வருவாங்க, ஒரு 70s. நம்ம வந்துட்டு அந்த ஸ்பீடை நம்ம வண்டியில் கேட்சப் பண்ணுறதுக்குள்ளே அவங்க நம்ம கிட்ட வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்களா, அந்த ஸ்கூட்டர் அவர் பின்னாடி கிட்ட வந்துட்டார். ஆனால் நான் இப்போ இன்னும் 50-60 அந்த ரேஞ்சில் தான் இருக்கேன். we are all set. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டேன். அம்மா வந்துட்டு வெளியெல்லாம் சாப்பிட வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையில்லை. நான் இல்லைன்னா சேலமில் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசித்தேன். பட் இப்போ வேண்டாம் அப்படின்னு ஆகிடுச்சு. ஸோ அம்மா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 11 o'clock அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு ரைடை கண்டினியூ பண்ணுவோம்.
பார்த்தீங்களா அந்த ஆட்டோ எப்படி வந்துச்சுன்னு. ஓகேங்க, நம்ம அப்படியே ஈரோடு வந்துட்டோம். ஸோ ஈரோடுனா நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக டவுனுக்குள்ளே போக மாட்டோம். இங்கே ஒரு பாலம் வருது பாருங்கள், இங்கே வந்துட்டு தண்ணி இருக்கும் அடியில். இது பவானி ஆறுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த கூடுதுறை கோயில் வந்துட்டு இந்த ஆற்றுல தான் லிங்க் ஆகிருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். தண்ணி நல்லா இருக்குதுங்க. வாவ், தண்ணி அழகாக இருக்குங்க, நிறைய தண்ணி போகுது. நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஓகே 2 இயர்ஸ்க்கு நினைக்கிறேன், 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தேன்னா லெஃப்ட் இறங்கி நான் அப்படியே என்னோடய ஒர்க்குக்கு போயிருந்திருப்பேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:26 ஆச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு பஞ்சின் டைம் வந்துட்டு 8:30க்குள்ளே வைக்கணும். ஸோ இப்போ நான் அடித்து பிடிச்சி ஓடினேன்னா கூட இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் அங்கே ஒர்க் போயிடுவேன். அங்கே போய் பஞ்ச் வச்சுட்டு ஒர்க் ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் அதெல்லாம் நினச்சாலே ஒரு செம்ம ஃபீலாக இருக்குதுங்க. நிறைய பேர் வந்து லிட்ரலி கண்ணை மூடிட்டு தான் க்ராஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடியாவே இருக்காது, ஐயோ நம்ம பார்க்கணுன்னு. வண்டி வரவன் அவன் பார்த்துப்பான், நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் JKNN, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான இது இந்த ஏரியாவில். ஸோ நான் சென்னைக்கு போகும்போது எல்லாமே இந்த டோல்கேட் தாண்டி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல தான் ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ அதே பேட்டர்ன் இந்த தடவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ டீ, காஃபி, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்கலாம். பட் இன்னொரு விஷயமும் மறந்துட்டேங்க. நம்ம போனோம்னா போனால் வந்துட்டு இது வாங்கணும். ஐயோ, இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணுவோமா? நம்ம சேலம் தாண்டிட்டோங்க. சேலம் இல்லை, டவுனுக்குள்ளே போகல வழக்கம் போல். பட் அந்த அழகை பாருங்களேன். சேலம்னாலே அதில் நிறைய பிரிட்ஜு தாங்க இருக்கும். அதுலேயும் இந்த ஒரு பார்ட் வந்துட்டு எனக்கு எப்பவும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்படி தான் கோயம்புத்தூர்லேருந்து கொச்சி எல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். சார், பிரிட்ஜ் இல்லை, ஒரு டனல் ஒன்று. ஆக்சுவலாக அது ஒரு டனலுங்க. அந்த டனல் வந்துட்டு போகிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பாவது வந்துட்டு கோயம்புத்தூர் டு கொச்சி அந்த ரோட் ட்ரை பண்ணும்போது. ஓகே, விஷயம் என்னன்னா, நான் வந்துட்டு 2023 நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு புக் ஒன்று படித்து நான் அந்த ஆத்தரை மீட் பண்ணி நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அது பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அந்த ஆத்தர் வந்துட்டு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த இப்போ நம்ம அந்த பைக் ரைட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் ஒரு விதை போட்டது அந்த இதுதான். அந்த புக்கும் அது சம்மந்தப்பட்டது தான். ஸோ ஓகே, அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். அதில் வந்துட்டு ஒருத்தர் பைக் ரைடு அவர் இதே மாதிரி பண்ணியிருப்பார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 2009 7 அந்த டைமு. அப்போ போன அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு புக்காக எழுதி அது ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதை பற்றின புக்கு, அதை நான் பார்க்கணும். ஒரே நிமிஷம், இது ஓவர்டேக் எடுத்துக்கிறேன். அந்த புக்கை நான் படித்து ரிவ்யூ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்க மெசேஜ் பண்ணாங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு வேவ் லென்த் ஒன்று செட் ஆச்சு. நாங்கள் அப்படியே நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 2 months தான் பேசியிருப்போம். அந்த பொண்ணு எனக்கு செம்மையாக பிடிச்சி போச்சு. ஆனால் அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை. எனக்குள்ளே நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னா நம்ம நேரில் தான் போய் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லவ்வாக மாறிடுச்சு. இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு இருக்காத, இப்படியெல்லாம் எப்படா லவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே அது ஒரு பெயின் தாங்க. அது வந்து லவ் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அது. போய் பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு சென்னைக்கு இதே மாதிரி தான் பைக்கில் போகிறேன். நான் அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த சர்க்கிளில், இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் முடியாது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன் இதான் விஷயம் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்துட்டு என்னை பார்க்கவே வரல. ஸோ இப்போ வரைக்குமே அந்த பொண்ணை நான் நேரில் பார்க்கல, ஃபோட்டோ கூட பார்த்தது கிடையாது. ஆனாலும் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு லவ். அது மட்டும் செட் ஆகிருந்துச்சுன்னா இந்நேரம் நான் வந்துட்டு சேலமில் தான் மாப்பேன். நம்மளும் எல்லாத்துக்கிட்டையும் மைக் எடுத்துகிட்டு போயிட்டு, நீங்கள் சேலம் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணுறீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் தெரியுதான்னு தெரியல, நிறையா பட்டாம்பூச்சி ஆக்சுவலாக இந்த ஹைவேஸில் அப்படியே முன்னாடி நம்மளுக்கு பறந்துக்கிட்டே இருக்குங்களா. நம்ம கிட்டான்ட்டு இல்லை, நிறையா வண்டியில் அது வந்துட்டு அப்படியே ஹிட் ஆகி பாவம் அதுங்கெல்லாம் கீழே விழுந்துருதுங்க. சுத்தமாக பிரேக்கே இல்லை. நம்ம காலையில் கிட்டத்தட்ட 7:30க்கு எடுத்ததா, இப்போ மணி வந்துட்டு 10:15 ஆச்சு. ஓகே, ஒரு 10:30னே வச்சுப்போம்.
இப்போ 7:30 to 8:30, 8:30 to 9:30, 9:30, 10:30 நம்ம 3 ஹார்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டே இருக்கோம். 200+ கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைனலி இங்கே ஒரு கடை இருக்குங்க, ஒரு பேக்கரி. நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம்ப்பா. சுத்தம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. 197 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்களா. நான் உங்களுக்கு தெரியலன்னா அதை ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த 197 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் முன்னாடி நம்ம அந்த ட்ரிப் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட அதையும் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது டவுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டிவிஎஸ் ரைடர் வந்துட்டு லாங் ட்ரைவ்க்கெலாம் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஐடியாலாம் உங்களுக்கு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்த். இப்போ கூட இந்த வண்டி வந்துட்டு இன்னும் அந்த தம்ப் இன்னும் வந்துட்டு போகலை. கண்டிப்பாக அந்த ஒரு பவர் வந்துட்டு அந்த இன்ஜின் சவுண்டு மாறிடும். இந்த பழைய பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா, இன்னும் வண்டி வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகவே கிடையாது. இன்னும் அப்படியே தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் முடியலை, நம்ம அந்த ஸ்டாக் சீட்டு தான் வச்சுருக்கோமா, அதனால் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இந்த பைக் இஸ் வெரி குட். சரி, ஓகே, நம்ம அப்படியே இங்கே ஏதாவது ஜூஸ் குடிப்போம். நம்ம சேலம் தாண்டி இங்கே ஒரு இடத்துல நம்ம ரெஸ்ட் பண்ணோம். ஸோ நமக்கு இன்னும் ஒரு 370 to 380 கிலோமீட்டர்ஸ் என்னமோ நமக்கு இன்னும் போக வேண்டியிருக்கு. ஸோ இட்ஸ் அ லாட் எட் டு கோ. ஸோ ஒரு 1/2 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம ஒரு 15 minutes தான் பிளான் பண்ணோம். பட் கொஞ்சம் நேரம் சார்ஜ்லாம் போட்டுட்டு இட்ஸ் ஆல் செட். டிவிஎஸ் ரைடர் இந்த பைக் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எடிஷன், நான் லிட்ரலி கோயம்புத்தூர்லேயே ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மையெல்லாம் தெரில, பட் எனிவேஸ் இது நான் ஃபஸ்ட் எடிஷன். இந்த பைக்கில் நிறைய இஷ்யூஸ் ஆரம்பத்துலேருந்து நான் அந்த சென்சார் இதுலேருந்தெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா கூட இப்போ கூட இந்த பைக் வந்து சூப்பரான ஒரு பைக்கு. லாங் ட்ரைவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் உங்கள் பட்ஜெட். ஓகே, மேப் போட்டாச்சு. மேப்பில் கணக்குப்படி இன்னும் 5 hours காட்டுது. 275 கிலோமீட்டர்ஸ் இன்னும் நமக்கு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு கண்டிப்பாக 5 to 6 hours கண்டிப்பாக ஆயிரும். நடுவில் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 2 பிரேக் விட்டால் தான் முடியும். ஏதோ ஒரு பூச்சிங்க கையில் வந்து பட்டுச்சு. பட்ட உடனே சரியான வலி, லைக் இந்த தேனி கடிக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வலி. அநேகமாக கை கொஞ்ச நேரத்தில் வீங்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக தெரியுது இங்கே கடிச்சிருக்குது. இந்த பூச்சிங்க தான் பறந்து வந்து அதுங்களுக்குள்ள பிரச்சனைன்னு பார்த்தா நம்மளையும் கடிச்சு வச்சு இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ணிருந்தோம்னா நமக்கு ஆக்சுவல் டைம் மிஸ் ஆயிரும். எஸ், இந்த பக்கம் ஆக்சுவலாக போனால் திருச்சி. ஸோ அந்த டோல் தாண்டி நான் ஒரு ஷேரில் நின்றுட்டுருக்கேன். வீட்டிலேருந்து ஒரு கால் வந்துச்சு. சரி, ஓகே, அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நின்றுருக்கேன். ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பாட்டாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரெச்சில் நம்ம வண்டி எடுத்துகிட்டோன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. இல்லை, நாட் ரியலி, பட் கொஞ்சம் அப்படியே ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி ஆயிடுது. கண்டிப்பாக இது எந்த ஏரியான்னு சுத்தமாக ஐடியா இல்லை, பட் லஞ்ச் சாப்பிட்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னி போகிற ஜேர்னி வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். பீஃப் இருக்குங்களாக்கா? பீஃப் பிரியாணி ஒன்று சாப்பிட்ற கொடுங்க.
பிரியாணி எல்லாம் ஆவரேஜ் தாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா இவ்வளோ நேரம் சும்மா வந்துட்டு இருந்த வண்டி நமக்கு வந்துட்டு புதுசாக ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்குது. பட் இது புது பிரச்சனையான்னு கேட்டால் ஆக்சுவலாக கிடையாது. இதே பிரச்சனையை நான் லாஸ்ட் டைம் வந்தப்பவும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா செயின் வந்துட்டு ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு, செம்ம டைட்டு. ஸோ நம்ம இது சீக்கிரமே ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும். பட் ஸ்டில் இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. ஓகே, கிளம்பிட்டோம். ஸோ வெயில் ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்கிறதுனாலே எனக்கு வந்துட்டு அந்த எனர்ஜி ட்ரெயின் அப்படிங்கிறது டக்குன்னு நடக்குது. செம்மையாக குப்புன்னு வேர்த்துருது. அதுவும் இப்போது அந்த பிரியாணி வேறு சாப்பிட்டோமா, சரியான வேர்வுங்க. அப்பா, அந்த அளவுக்கு தான் இருக்குது. மேல்மருவத்தூர் வந்துட்டோங்க. அங்கேயே போர்டு போட்டாங்க, பட் மேப் படி மேல்மருவத்தூர் முருகன் கோயிலெலாம் இந்த பக்கம்தான். இன்னும் இன்டீரியர் போகிறதுக்கு ஆக்சுவலாக இன்னும் 2 ஹார்ஸ்க்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணுவோங்க. 92 கிலோமீட்டர்ஸ் காட்டுது பாருங்கள். இன்னும் நடுவில் நிறைய காடெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் தாண்டி தான் போனோம். தண்ணி கரெக்டாக குடிக்காமல் செம்ம ட்ரை ஆகிடுச்சு. போய் தண்ணி ஏதாவது குடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி நல்லா தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா போகலான்ட்ருக்கேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் தைரியமாயிரும். நம்ம ஏதாவது பைக் ரிப்பேர்னால் கூட பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ அவுட்ஸ்கர்ட்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். இங்கே ஒரு ஷாப் இருக்குதுங்க, தெரில ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரில. படுத்துட்ருக்காரு, கேட்டு பார்ப்போம். அண்ணா, ஒன்றும் இல்லை, பைக்கில் ஒரு சின்ன ஒர்க்கு. பைக்கில் செயின் ரொம்ப டைட்டாக இருக்குது. அங்கே இருக்குங்களா? ஓகே ஓகே, இங்கே ஆளே இல்லை. அண்ணா, இங்கே ஆள் வருவாங்களா? இல்லை. ஓகே. அது மெக்கானிக் ஷெட்டா? நாட் வெரி ஷுர். ஆனால் இதில் செயின் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்க்கணும். டைட் பண்ணலை, ஆனால் நான் கிளம்பும்போது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப டைட்டான மாதிரி இருக்குது. ஒரு சவுண்ட் ஒன்று வருது. ஓகே, கரெக்டாக தான் இருக்குங்களா? ஓ, போதுங்களா அது? ஓகே சரி, தேங்க்யூங்கண்ணா. ஓகே, அவர் கரெக்டாக தான் இருக்குங்கிறாரு. ஓகே, அவர் பார்த்துட்டு ஜஸ்ட் ஆயில் மட்டும் போட்டிருக்காரு. அவர் கரெக்டாக தான் இருக்குங்கிறாரு. ஏன்னா ப்ளே வந்து சுத்தமாக இல்லை. என்னோட பயம் என்னென்னா, இப்போ இன்னொருத்தர் நம்ம பின்னாடி உட்கார வைக்கிறோன்னா அது இன்னுமே டைட் ஆகிரும். ஸோ எனக்கு அதை நினச்சி தான் நான் கொஞ்சம் பயப்படுறேன். ஓகே நண்பர்களே, நான் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போது எங்கே போகணுன்னா, தம்பியோட ரூமுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அடிஷ்னல் ஹெல்மெட் ஒன்று அங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி ஒன்று வச்சுருந்தேன். அது நம்ம சென்னை வந்தால் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இங்கே கோ பேசஞ்சருக்கும் வந்துட்டு ஹெல்மெட் வந்து கம்பல்சரி, இல்லைன்னா பிடிச்சி கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஒன்று ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம ஒன்று போய் வாங்கிட்டு உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்து போக பார்ப்போம்.
ஹோலி மோலி, இன்னும் சென்னை நம்ம ரீச்சே ஆகலைங்க. இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்களா, இந்த டிராஃபிக் இங்கேருந்தே ஆரம்பிச்சு எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு. வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்களா, அதனால தான் எனக்கு அடையாளமே தெரிய மாட்டேங்குது. இருக்குல்லையா? இதுவே தான். ஓகே, லெட்ஸ் வெயிட். இந்த ஏரியாக்குள்ளே நாய் பிரச்சனை தான் இருக்கும் போல் இருக்குது. இங்கே ஃப்ரெண்ட்ஸு ஒன்று கூப்பிட்டு போகணுன்னா ஹெல்மெட் வேணும். அதனால இது ஆரம்பத்துலேயே நான் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். பிடிப்பாங்க. ஓகே, ஸோ வாங்கணும்னு நினச்சது இந்த ஹெல்மெட்டு தான். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இதை இங்கே வந்தால் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் போட்டு வச்சேன். தேவை வந்துருச்சு. இது அவ்வளோ ஒன்றும் குவாலிட்டியான ஹெல்மெட்லாம் இல்லைங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு தேவைக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் போலீஸ் இந்த மாதிரி யூஸ்க்காக. சரி, ஹெல்மெட் கலெக்ட் பண்ணியாச்சு, நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம். தட்ஸ் குட். சரி, ஓகேங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த ஜிஆர்டி பற்றி வீடியோ கூட ஒன்று போட்டிருப்பேன். ஸோ எனிவேஸ், இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த ரூம் வந்துட்டு இந்த கட்டுக்குள்ளே இருந்தது. ஸோ நான் அப்போ வந்துட்டு சென்னை வரேன் அப்படின்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அந்த பக்கம் இருக்கும். அந்த ஃப்ளைஓவர் ஏறி இறங்கி இங்கே வரணும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ளேஸ். சரி, ஓகேங்க. ஹெல்மெட்டும் கலெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம சென்னைக்குள்ளேயும் வந்தாச்சு. இனி அடுத்தடுத்து இந்த சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும், இனி ரிட்டர்ன் போகும்போது நம்ம என்ன புதுசாக நடக்குதோ அதை மட்டும் நான் vlog-ஆ கவர் பண்ணுறேன். நான் அதை ஃபுல் vlog-ஆ கவர் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் அதை நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் ஹேப்பன்ஸ் I'll be posted there. நான் இனி அடுத்து அப்படியே என்னோடய ரூம் ஸ்டே எங்கேங்கிறத பிளான் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் அண்ட் எவ்ரி திங் பிளான் பண்ணிவிட்டு I'll get to move on. ஸோ இதோடு நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பாய், ஸ்டே டியூன். சைனிங் ஆஃப், ரோஹித்.